கற்றது உலகளவாகவும் கல்லாதது கைமண் அளவாகவும் இருக்கட்டும். ஹலோ எவ்ரிவான், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இனி நம்ம பேச போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொல்கத்தாவில் நடந்த அந்த பர்டிகுலர் டாக்டருக்கு நடந்த ஒரு அநீதி, அந்த பர்டிகுலர் டாக்டருக்கு நடந்த ஒரு மர்டர், அந்த கேஸை பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம வந்து பேச போகிறோம். கொல்கத்தாவில் லாஸ்ட் வெள்ளிக்கிழமை ஓகேங்களா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 36 மணி நேரம் கண்டினியூவாக ஒரு பர்டிகுலர் டாக்டர் என்ன பண்ணுறாங்கன்னா, பேஷண்ட்ஸ் அட்டன் பண்ணிக்கிட்டு அவங்க வந்து ஹாஸ்பிட்டல் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஹாஸ்பிட்டல்லே அவங்க வந்து பிஜி படிக்கிறாங்க. பிஜி படிச்சுக்கிட்டே ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஷீ இஸ் அன் MBBS. அவங்க 31 வயசு அவங்களுக்கு. இப்போ பிஜி வந்து பண்ணிட்டு இருக்காங்க ஓகேங்களா. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பர்டிகுலர் சம்பவம் நடந்ததுக்கு முன்னாடி 36 மணி நேரம் தொடர்ந்து ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் போயிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு சாப்பிட்டுட்டு அவங்க வந்து இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி செமினார் ஹாலில் போயிட்டு தூங்குறாங்க. ஸோ தூங்குறாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் அங்கே இருக்கிறவங்க க்ளீன் பண்ணுறதுக்கு வரும்போது அங்கே வந்து ஒரு எதிர்பார்க்க முடியாத ஒரு சம்பவம் ஒன்று வந்து நடக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பர்டிகுலர் இடத்துல அந்த பர்டிகுலர் டாக்டர் அவங்க வந்து ஒரு கைண்ட் ஆஃப் அரை நிர்வாணமாக அவங்க வந்து உயிரின்றி அவங்க உடல் மட்டும் அவங்க வந்து கிடக்குது. அதை பார்த்ததுமே ஷாக் ஆகுறாங்க. ஹோல் ஹாஸ்பிட்டல் வந்து ஷாக் ஆகுது. மொத்த டாக்டர்ஸ், பேஷண்ட்ஸ் எல்லாருமே அந்த இடத்துல இருந்து கேதர் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் போலீஸ்லேருந்து, அந்த பர்டிகுலர் ஹாஸ்பிட்டலோட டிபார்ட்மெண்ட்ஸ்லேருந்து, ஹையர் அஃபீஷியல்ஸ்லேருந்து எல்லாருமே அந்த இடத்துக்கு வராங்க. அதுக்கப்புறம் யார் இந்த கொலையை பண்ணியிருப்பாங்க, யார் இந்த கொலைக்கு காரணமாக இருப்பாங்க, இது பின்னாடி ஏதாவது நடந்திருக்கா, இவங்க வந்து ரேப் செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி எல்லா இன்வெஸ்டிகேஷனுமே வந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்போ தான் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கேயே ஒர்க் பண்ணுற சஞ்சய் ராய் அப்படிங்கிற ஒருத்தர், அவன் என்ன மரியாதை, சஞ்சய் ராய் அப்படிங்கிற ஒருத்தன். ஸோ அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து ஒரு சிவிக் ஒர்க். ஸோ அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஹாஸ்பிட்டலில் வர பேஷண்ட்ஸ் எல்லாமே வந்து இந்த அகாமடேஷன்ஸ்லாம் வந்து கரெக்டாக அவனே ஃபுல்லாக மேனேஜ் பண்ணி ரெடி பண்ணி கொடுக்குறது, இந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க்லாம் வந்து பண்ணிட்டு இருக்கிற ஒரு பையன் ஒருத்தன் ஓகேங்களா. அவனுக்கு வந்து 33 வயசு என்னமோ ஆகுது. ஸோ அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பர்டிகுலர் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். சம்பவம் நடந்த நைட் அன்னைக்கு என்ன பண்ணுறான், அவன் வந்து ஹாஸ்பிட்டல்லையே அவனுடைய ஹாஸ்பிட்டல் பில்டிங்க்கு பின்னாடி போயிட்டு ஃபுல்லாக வைன் சாப்பிட்டுட்டு சரக்கு அடிச்சுட்டு அங்கே வந்து போயிட்டு இருந்திருக்கான். ஸோ செமினார் ஹால் பக்கமாக அவன் போயிட்டு வரது எல்லாமே சிசிடிவி கேமராவில் வந்து இதுவாயிருக்கு. ஸோ ஹாஸ்பிட்டல் வந்து அப்புறம் அந்த எல்லா சம்பவம் முடிஞ்ச அப்புறம் போலீஸ் வராங்க. போலீஸ் வந்து எல்லா இடத்தையுமே வந்து செக் பண்ணி பார்க்கும்போது அங்கே வந்து ஒரு ப்ளூடூத் ஹெட்செட் கிடைக்குது. அந்த ப்ளூடூத் ஹெட்செட் சஞ்சய் ராய் தானா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட மொபைல் வச்சு பேர் பண்ணி பார்க்கும்போது அது வந்து கன்ஃபார்ம் ஆகுது. அது வந்து சஞ்சய் ராயோடைய ப்ளூடூத் ஹெட்செட் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ இவன் தான் அதை பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லி இவன் அரெஸ்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் தான் தெரியுது சம்பவம் எல்லாமே முடிஞ்சிட்டு, அவன் எல்லாமே பண்ணிட்டு சரக்குலாம் அடிச்சுட்டு எல்லாம் முடிச்சுட்டு வந்துனே இருக்கான். வந்துட்டு இருக்கும்போது இவங்க வந்து உள்ளே படுத்துட்டு இருக்காங்க. இவங்களை போயிட்டு வன்புணர்வு பண்ணி அவங்கள வந்து ரொம்பவே இந்த ரிப்போர்ட்லாம் படிக்கும்போது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது. சிலர் இப்போ என்னால் கண்டென்ட் இதில் கூட என்னால் வந்து இதெல்லாம் சொல்ல முடியல. அவங்களுக்கு ஏற்பட்ட அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து அந்த அளவுக்கு ரொம்பவே வந்து ஷாக்கிங்காக இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் அந்த பர்டிகுலர் பையனை வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அவன் என்ன சொல்கிறது, மாதிரி இந்த சம்பவம் நடந்தது, ஆமாம் நான் தான் பண்ணேன், அவன் வந்து ரேப் செய்யப்பட்டு அவங்க இறந்துட்டாங்க, கொலை செய்யப்பட்டு அதுக்கப்புறம் வந்து இவன் எல்லாமே முடிச்சுட்டு அது வந்து ஒரு 40 to 45 மினிட்ஸ் மொத்த விஷயமும் நடந்திருக்கு அந்த பர்டிகுலர் செமினார் ஹாலில். அதுக்கப்புறம் இவனோட கேஷுவல் டேவாக அவன் நார்மலாக ரூமுக்கு போகிறது, தூங்குறது, காலையில் எழுந்து எல்லா துணியும் துவச்சி முடிக்கிறது, இந்த மாதிரி ஒரு கேஷுவல் ஒர்க்கை வந்து பண்ணிட்டு இருந்திருக்கான். போலீஸ் இவனை அரெஸ்ட் பண்ணப்படும் போது ஒரு பர்டிகுலர் ஸ்லிப்பர்லேயோ பேண்ட்ல ஏதோ ஒரு இடத்துல வந்து ஒரு பிளட் கிளாட் இருந்திருக்கு. அதை மட்டும் வாஷ் பண்ண மறந்துட்டு இருக்கான். ஸோ அந்த பிளட் கிளாட்டை சாம்பிள் காணும்போது அந்த பர்டிகுலர் பிளட் கிளாட் வந்து இறந்து போன அந்த டாக்டரோடது அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் ஆகுது. ஸோ இவன் தான் பண்ணிப்பான்னு சொல்லி போலீஸோட கிடுக்குப்பிடி விசாரணையில் அவன் எல்லாத்தையுமே வந்து கன்ஃபெஸ் பண்ணிடுறான். ஆமாம் நான் தான் பண்ணேன்னு சொல்லி மொத்த விஷயத்தையுமே அவன் வந்து போலீஸ்கிட்ட சொல்லிடுறான். ஸோ அதுக்கப்புறம் அவனை அரெஸ்ட் பண்ணுறாங்க. இப்போ அந்த கேஸ் வந்து போயிட்டுருக்கு. ரீசெண்டாக வந்த அப்டேட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பர்டிகுலர் கேஸில் ரிப்போர்ட்டில் வந்து இந்த பர்டிகுலர் சம்பவம் வந்து ஒரு நபரால் மட்டும் செய்யப்பட்ட ஒரு விஷயமா இருக்காது, இது வந்து ஒரு கேங் ரேப்பாக இருக்கக்கூடும் அப்படின்ற மாதிரி வந்ததுனால திருப்பியும் மொத்த டாக்டர்ஸோட ப்ரொட்டஸ்ட் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து கேங் ரேப்பாக இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லி இன்னும் யாரெல்லாம் இதை சம்மந்தப்பட்டிருக்காங்களோ எல்லாரையுமே இன்னும் ஃபாஸ்ட்டாக அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த பர்டிகுலர் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் இவங்க வந்து ஒரு மிகப்பெரிய ப்ரெஷர் கொடுத்துட்ருக்காங்க. அப்புறம் கோர்ட்லேருந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருந்த அந்த பர்டிகுலர் கேஸை சிபிஐக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. வெஸ்ட் பெங்காலுடைய சிஎம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது சம்மந்தப்பட்ட எல்லாருக்குமே வந்து மரண தண்டனை கொடுக்கப்பட வேண்டும். நான் வந்து டாக்டர்ஸ் அங்கே ப்ரொடெஸ்ட் பண்ணுற எல்லா டாக்டர்ஸுக்குமே நான் சப்போர்ட்டாக நிற்கிறேன், நான் வந்து சப்போர்ட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி வெஸ்ட் பெங்காலோட சிஎம் அவர்களும் வந்து சொல்லியிருக்காங்க. அப்படிங்கிறது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படிங்கிறது தான் ஏதாவது பண்ணணும்னா இவ்வளவு பெரிய விஷயம்
வெஸ்ட் பெங்காலில் வந்து நடந்திருக்கு அப்படிங்கிறது வந்து இட் இஸ் ஹைலி ஷாக்கிங் அது அப்படிங்கிறத தவிர என்ன சொல்கிறதுனே வந்து தெரியல. ஒரு எம்பிபிஎஸ் ஒரு டாக்டர் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன்லாம் பார்த்தீங்கன்னா நீட் எக்ஸாமை கிளியர் பண்ணுறதுனே பெரிய விஷயம். நீட் எக்ஸாமை கிளியர் பண்ணிட்டு 5 வருஷம் எம்பிபிஎஸ் படித்து அதுக்கப்புறம் பிஜிக்கு போகிறதுல வந்து இன்னும் பிஜியோட என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ டஃப்பாக இருக்கும். பிஜியோட என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் போயிட்டு அதில் அப்பியர் ஆகி பிஜிக்கு உள்ளே போயிட்டு பப்ளிக்கு சர்வ் பண்ணணும், பப்ளிக்கோடைய மெடிக்கல் விஷயத்தில் வந்து ஒரு பெஸ்ட் சர்வீஸை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எவ்வளவோ டாக்டர் ஆஸ்பைரன்ஸ் இருக்கிற இந்த பர்டிகுலர் கண்ட்ரியில் இந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்கிறது அப்படிங்கிறது வந்து இட் இஸ் ஹைலி நாட் அக்செப்டபிள். பட் இருந்தாலும் நம்ம வந்து நம்மளுடைய சட்டத்தையும் நம்மளுடைய காவல்துறையையும் நம்மளுடைய சிபிஐ இந்த மாதிரி மற்ற துறைகள் மேலே இருக்கிற நம்பிக்கையை இன்னும் வலுப்படுத்தி இந்த மாதிரி கேசஸ் இன்னும் வராமல் தடுக்க என்னென்னலாம் பண்ணணும் அதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறதா வந்து நாம் யோசிக்கிற விஷயமா இருக்கும். அப்படிங்கிறத தாண்டி இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துருச்சு, இனிமேல் வந்து பெண்களை வந்து நம்ம வெளியே அனுப்பக்கூடாது அப்படின்னு சொல்லி சிலர்லாம் வந்து வீட்டில் வந்து பயத்தோடு இருப்பாங்க. அவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் நான் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தயவு செஞ்சு பயப்படாதுங்க. எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு மிருகம் செய்கிற தவறுனால இங்கே இருக்கிற மொத்த மனிதர்களையும் அந்த மாதிரி காமனாக ஜட்ஜ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ஒரு சரியான பார்வையாக இருக்காது அப்படிங்கிறது வந்து என்னுடைய ஒப்பீனியன் இருக்கும். அந்த பெண்ணுக்கு நடந்த அநீதிக்கு அங்கே வந்து அந்த பெண்ணுடைய தந்தையை போல 1000 தந்தைகள், அந்த பெண்ணுடைய அண்ணாக்களை போல 1000 அண்ணாக்கள், அந்த பெண்ணுடைய தம்பிகள் போல 1000 தம்பிகள் சொல்லிட்டு மொத்த பேருமே மொத்த ஆண்களில் யாரெல்லாம் வந்து இந்த மிருகங்கள்லாம் தாண்டி ஒரு தந்தையாக, ஒரு அண்ணனாக, ஒரு தம்பியாக இந்த சொசைட்டியில் இருக்காங்களோ அவங்க எல்லாருமே இன்னைக்கு அந்த அநீதி நடக்கப்பட்ட அந்த பர்டிகுலர் பெண்ணுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. அண்ட் அஃப்கோர்ஸ் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் அப்படின்னு வரும்போது இன்னும் நம்ம எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக பேட்டில் பண்ணி வெளியே வரணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட சொல்லிக்கணும் அப்படின்னு நினச்சேன். அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த வீடியோ யாருன்னா ஒருத்தருக்கு நாலேஜ் இருக்குன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். தேங்க்ஸ்.